நண்பாந்தவர்களே, ரிசல்ட் எல்லாம் வந்தாச்சு. 10th ரிசல்ட்டு, +2 ரிசல்ட்டு. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு நாடகம் ஒன்று அரங்கேறும். அது என்ன நாடகம்னா, நிறைய மார்க் வாங்கின குழந்தைகள், ஒரு 450 480 மார்க் வாங்கின குழந்தைகள்லாம் கேட்ட குரூப் கொடுத்துருவாங்க. அது என்ன பிரச்சனை வரும்னா, இந்த 300லேருந்து 400 வரையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 300க்கும் குறைவாக மார்க் வாங்கின குழந்தைகள் எல்லாம் கூட எனக்கு பயாலஜி குரூப் வேணும், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வேணும் அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. பெற்றோர்கள் வருவாங்க, நிர்வாகத்தில் முறையிடுவாங்க. இங்கே தானே படித்தான் ப்ரீகேஜிலிருந்து 10th வரையில், நீங்கள் தானே பார்த்துக்கணும், நான் ஃபீஸ் கட்டுனேன்னா இல்லையா, எங்கள் வீட்டில் டாக்டரே கிடையாது, எங்கள் வீட்டில் இன்ஜினியரே கிடையாது, நீங்கள் தான் சார் கொடுக்கணும், நான் எந்த ஸ்கூலுக்கு நான் போவேன். பள்ளிக்கூடத்தில் எதாவது பிரச்சனை அப்படின்னா 200 குழந்தைகள் 10th படித்தாங்களா, அந்த 200 குழந்தைகளுக்கும் சீட் இருக்காது +1. அதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ தான் எனக்கு கொடுக்கலாம். ஒரு 10 செக்ஷன் இருந்ததுன்னா 10 செக்ஷன் +1 இருக்காது. அதனால் அவங்க எதனா ஒரு அடிப்படையில் கொடுத்தாகணும். 500லேருந்து எடுத்து ஹையஸ்ட் மார்க்கு கொடுத்துட்டே வருவாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தும் நடக்கும். ஆனால் இந்த குறைவான மார்க் வாங்கின குழந்தைங்க மற்ற ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறதே உங்களுக்கு சீட்டு இருக்காது. இது ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதை பற்றி தான் இந்த பதிவு. எதனால் அந்த 300 மார்க்கு, 310 மார்க்கு, 330 மார்க்கு, 290 மார்க்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, அந்த குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைல் தான் வித்தியாசமாக இருக்கும். 480 450 மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகளுடைய அன்றாட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வேறுபட்டு இருக்கும். குறைவான மார்க் வாங்கக்கூடிய இந்த குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைல் வேறுபட்டு இருக்கும். என்ன லைஃப் ஸ்டைல் நான் சொல்கிறேன்னா, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாரு, காலையில் எழுந்ததுலேருந்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் கிடைக்குது, ஸ்கூலுக்கு காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டாருன்னா அவருடைய நடத்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, வகுப்பில் அவர் எப்படி நடந்துக்கிறாரு, வகுப்பில் கவனமாக இருக்காரா, ஆசிரியர் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்கிறாரா, மனசில் வாங்கிக்கிறாரா, அவர் டிசிப்ளின் எப்படி இருக்கிறது, கிளாஸ் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக செய்கிறாரா, வீட்டு பாடங்களை கரெக்டாக செய்கிறாரா, அவர் கிரவுண்டில் இருக்கும்போது அவங்க நண்பர்கள் எப்படி இருக்காங்க, வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா அவர் எப்படி இருக்காரு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, எவ்வளோ நேரம் இந்த சோஷியல் மீடியாவில் அவர் இருக்காரு, இந்த நண்பர்களோட கலாய்க்கிறது எவ்வளோ நேரம் இருக்காரு, அவர் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கிறது, அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது, இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல். இதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பற்றி பார்த்தோம்னால், இந்த நிறைய மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைல் வேறுபட்டு இருக்கும். முரண்பாடான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் குறைவான மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் வைத்திருப்பாங்க. ஆக இவங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும், இவங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் இருக்காது, ஆனால் ஆசை மட்டும் இருக்கும். ரைட், இதை நம்ம கரெக்ட் பண்ணணும். எனக்கு கவுன்சிலிங் வரவங்கலாம் இந்த பிரச்சனையோடு வருவாங்க. நான் அடிக்கடி சொல்லுதுண்டு, உங்களுக்கு சீட் கொடுக்குறது பெரிய விஷயமே இல்லை, ஒரு நிமிஷத்து வேலை. ஆனால் 290 மார்க்ஸ் வாங்கிட்டு நீ எப்படி பயாலஜி குரூப்னால படிக்க முடியும்? ஏனென்றால் 10th ஒரு செமிஃபைனல்ஸ் ஆட்டம், ஃபைனல்ஸ் 12th ஸ்டாண்டர்ட். அந்த 10th மார்க் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் சொன்னமாங்க பேராமீட்டர்ஸ் லைஃப் ஸ்டைல், அதை தான் சுட்டி காண்பிக்கிறது. ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் டெம்பரேச்சர் வைக்கிறாரு, இல்லை அந்த பிபி மிஷின் வச்சு பார்க்குறாரு, பல்ஸ் பார்க்குறாரு, பல்ஸ் குறைவாக இருக்குன்னா அது என்ன ஃபீட்பேக்? அது ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஃபீட்பேக். அந்த சுகர் டெஸ்ட் எடுக்காங்க, அந்த ரீடிங் இஸ் அ ஃபீட்பேக், ஹவு இஸ் யுவர் ஹெல்த் இஸ். அதுதான் இந்த லைஃப் ஸ்டைல். அந்த குழந்தைகளோடு உட்காந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த லைஃப் ஸ்டைல் இருந்ததுனால தான் இப்படி இந்த மார்க் வாங்கினேன். ரைட். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பரிமாணம். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலை என்ன ஆகும்னா, சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும் பொழுதும் அவங்களோடு பழகும் பொழுதும் கொஞ்சம் அச்சமாகவே இருக்கிறது. ஒரு புள்ளி வரும் பாருங்க, 30,550 கிரைம்ஸ் வர் கமிட்டட் பை மைனர்ஸ் நாடு அளவில். ரைட், குற்றம் செய்தவர்கள் 30,555. போன வருஷம் மாத்திரம் 92 மர்டர்ஸ், 154 அட்டாக்ஸ் பை மைனர்ஸ். ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இந்தியாவில். ஒரு கேஸில் ஒரு 16 வயசு பையன் ஒரு 18 வயசு ஆளை பல முறை கத்தியால் குத்தி
கொன்னுட்டு அதை செலிப்ரேட் பண்றாங்க நெடு ரோட்ல டான்ஸ் ஆடி. ஒரு வீடியோ போலீஸ் கேஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது 866 கேஸ் வந்து தெஃப்ட், 235 கேஸ் வந்து ராபரி, 33 டீனேஜர்ஸ் அவங்கள ஆர்ம்ஸ் வச்சிருந்தாங்களாம், ஆயுதங்கள், கத்தி, வீச்சரிவா, அது மாதிரி. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, 1.5 கோடி சில்ட்ரன் ஃப்ரம் 10 to 17 years were addicted to substances. இதுதான் இன்றைய நிலைமை. இந்த நிலைமையில தான் நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வராங்க. பெண் குழந்தைகளாக இருந்தால் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, குழந்தை வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர வேலைக்கு வயத்தில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏனென்றால் அவங்க பழகக்கூடிய நண்பர்கள், அவங்க பார்க்கக்கூடிய சமுதாயம், அவர்கள் பார்க்கக்கூடிய ஃபேஸ்புக்கு, அவர்கள் பார்க்கக்கூடிய படம் எல்லாம் இதை வலியுறுத்துவதாகத்தான் இருக்கிறது பெரும்பான்மையாக. அப்போ என்ன செய்யலாம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 2 வளையத்துக்குள்ள நம்ம குழந்தைகள் இருக்காங்க. ஒரு வளையம் என்பது ஃபேமிலி. அங்கே அப்பா அம்மா அவரை எப்படி வளர்க்குறாரு, எப்படி அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது, கண்டிப்போடு இருக்க முடிகிறதா, அவங்க ஒபீடியன்ஸை வச்சுக்கிறாங்களா, கீழ்ப்படுதல் இருக்கிறதா. இது ஒரு பாக்ஸ். தி அதர் பாக்ஸ் இஸ், அதர் ரிங் இஸ் த ஸ்கூல் சிஸ்டம். ஸ்கூலில் இதை கண்காணிக்கிறாங்களா? அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் இதை உணர்கிறார்களா? அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது போல சிம்டம்ஸ் வரும்போது எடுத்து சொல்லக்கூடிய, அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம், பயிற்சியும் கொடுக்கப்படுகிறதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதானா ஒரு பள்ளிக்கூடத்தில் டிசிப்ளின் இல்லை, கண்ட்ரோலில் குழந்தைகள் இல்லை, வண்டி எடுத்துட்டு சுத்துறாங்க, ஒரு மாதிரி கிராப் ஒரு மாதிரி பண்ணிக்கிறாங்க, இது போன்ற ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, தயவு செய்து அந்த ஸ்கூலில் குழந்தைகளை அனுப்பலாமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏனென்றால் படிப்பு முக்கியம்தான். மார்க் போடுவாங்க, இவ்வளோ மார்க் வாங்கிட்டேன், ஆனால் எந்த அளவிற்கு அவங்களுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படுகிறது என்பது ஒரு முக்கியமான குறியீடு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவில். இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றணும் அப்படின்னா, உட்காரணும் குழந்தைகளோட. இதை பாருப்பா, நீ எத்தனை மணிக்கு எழுந்த, எத்தனை மணிக்கு படித்த, எவ்வளோ நேரம் படித்த, வகுப்பில் எப்படி இருந்த, ஒரு சைக்கிள் டெஸ்ட்லாம் பாரு. இந்த நிலையில் போனால் எங்கே போய் நிற்பேன் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். அவர்களாக உணராத வரையிலே மாற்றங்கள் வராது. என்ன சொல்லுவாங்க, இந்த 10th ஸ்டாண்டர்ட் குறைவான மார்க் வாங்கின குழந்தைகள், நான் நல்லா படிக்கிறேன், இனிமேல் நான் உணர்ந்துட்டேன். அதே தான் வந்து சொல்லுவாங்க பேரண்ட்ஸா, பிரின்சிபால், அவங்க உணர்ந்துட்டான், நான் பார்த்து படிக்க வைக்கிறேன், இனிமேல் நான் கேரண்டி கொடுக்குறேன். ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. யார் கேரண்டி கொடுக்க முடியும்? அந்த மாணவர்கள் கேரண்டி கொடுத்தா தான் செயல்படுத்த முடியும். எனவே பெற்றோர்களே, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது எது போன்ற பள்ளிக்கூடங்கள், நம்ம குழந்தைகள் போகும்பொழுது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படுகிறது, இது இருந்தால் தான் முடியும். இல்லட்டா இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் இப்போல்லாம் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன், ஏதோ ஒரு ஜெல் இருக்குது, அதை போட்டால் வாயில் ஒரு ஸ்மெல்லு கூட இருக்காதான். சிகரெட் பிடிச்சா கூட தெரிஞ்சிடும் ஸ்மெல்லு, ஆல்கஹால் குடித்தா கூட தெரிஞ்சிடும் ஸ்மெல்லு. இப்போ இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் அந்த ஸ்மெல்லு கூட தெரியாது என்ற அளவில் இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். சமுதாயத்தை பிளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. வீடு இருக்கிறது, பள்ளிக்கூடம் இருக்குது, இந்த இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் நடக்கும். நம்ம தான் இன்சுலேட் பண்ண குழந்தைகளை. வீட்டில் இருக்கவங்க எடுத்து சொல்லணும், பதிவு வைக்கணும், பள்ளிக்கூடத்தில் எடுத்து சொல்லணும், பதிவு வைக்கணும். இப்படி இருக்கும்போது சமுதாய பிரச்சனை அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. ஏதாவது ஒரு மாணவன் தன்னுடைய ஃப்ரெண்ட் என்ன வாடா நம்ம ஒரு சிகரெட் பிடிக்கலாம், இல்லை தப்பு பண்ணலான்னா கூட இந்த மாணவன் நோ, என்னால் முடியாது, மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதற்காகத்தான் பள்ளி நிர்வாகம், இதற்காகத்தான் ஒரு கவுன்சிலிங். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.